ஓகே ஃபைன், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கெமிஸ்ட்ரியில இன்ஆர்கானிக் யூனிட் 6 பாடத்தை நாங்கள் ஆரம்பிச்சு அதில் முதலாவதாக ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற பொதுவான சில விடயங்களை பற்றி பார்த்து, அதுக்கப்புறம் SPD தொகுப்பு மூலகங்களினுடைய இரசாயனம் தான் பாடம் என்கிற. ஸோ அந்த அடிப்படையில் எஸ் தொகுப்பு மூலகங்களினுடைய இரசாயனத்தை படிக்கிறதுக்காக வேண்டி எஸ் தொகுப்புல இருக்கிற 2 கூட்டத்தில் முதலாவது கூட்டமான கார உலோகங்களினுடைய தாக்கங்கள் சம்பந்தமாக மிக தெளிவாக அறிஞ்சிப்பட்டோம். இப்ப நாங்க இரண்டாவது கூட்டமான கார மண் உலோகங்களினுடைய தாக்கங்களை படிக்க வேண்டியோம். சோ எங்களுக்கு தெரியும் கார உலோகங்கள் என்ன முதலாம் கூட்டமாக இருந்துச்சு. அதாவது என்ன வந்துச்சு? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம் போயிடுச்சு. கார மண் உலோகங்கள் எங்களுக்கு தெரியும். பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோந்தியம், பேரியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேரும் விஸ்தொகுப்பு மூலகம். ஒத்த ஆவர்த்தனத்தில் இருக்கிற அடுத்தடுத்த 2 பேர என்ன இதை பார்த்தோம்னா தாக்கு திறனை பார்த்தோம்னா இப்படி இருக்கும் இல்லையா? அடுத்தடுத்த ஒத்த நிலையில் இருக்கிற தாக்குதிறனை பார்த்தோம்னா எங்களுக்கு ஈஸியா ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். லித்தியத்தை விட ஆவர்த்தத்தின் வழியே தாக்குதிறன் குறைஞ்சிட்டு போற கேஸ் எங்களுக்கு ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செலுத்தல தாக்குதிறன் அதிகரிக்க வேண்டாம், அதனுடைய அயனை விட்டுக் கொடுக்கிற ஆற்றல் அதிகரிக்கும். இப்படி பார்த்தோம்னா அயனை விட்டுக் கொடுக்கிற ஆற்றல் குறைவாக இருக்கிறதால அடுத்தடுத்த ஒரே ஆவர்த்தனத்தில் அவங்க 2 பேரையும் ஒப்பிட்டமாக இருந்தால் சோடியத்தை விட மெக்னீசியம் தாக்குதிறன் குறையும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி பரிசோதனையூடாக நிரூபிச்சிருந்தோம். இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். இப்ப எங்களோட தாக்கம் யாருக்கான ரசாயனம் வந்து பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோந்தியம், பேரியத்தினுடைய ரசாயனம். அப்ப முதலாவது என்ன படிக்கணும்? நீரோட என்ன மாதிரி நடந்து கொள்றாங்க படிக்கணும். அப்ப நான் ஒப்பிட்டு படிப்போம். கார உலோகங்கள் இணைஞ்சாங்க. கார உலோகம்னா சோடியம், என்ன லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் முதலாம் கூட்டம். கார உலோகங்கள் நீரோட இணைஞ்சாங்க. நீங்க படிக்க யோசி பார்க்கணும். என்னஞ்சாங்க? கார உலோகங்கள் என்னஞ்சாங்கன்னா அவங்க குளிர்ந்த நீரோடைய வெடிச்சு பறந்தாங்க இல்லையா? குளிர்ந்த நீரோடைய வெடிச்சு உக்கிரமா தாக்கினாங்க இல்லையா? லித்தியம் மட்டும்தான் கொஞ்சம் நோமலா மென்மையா தாக்கிச்சு. மத்த எல்லாம் என்ன நடந்துச்சு? கொண்டு வெடிக்குது, இன்னொன்று தீப்பட்டுறது அவங்களோட .com இல்லையா? போக கடுமையா தாக்கிட்டு போயிடுச்சு. அது எதோட குளிர் நீரோட தாக்கியே அவ்வளவு பிரச்சனை இல்லையா? குளிர் நீரோட தாக்கியே எவ்வளவு பெரிய பிரச்சனை. சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எழுதினோம்டா ஒரு மூலகத்தை எழுதினோம்டா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லித்தியம் எழுதினோம்டா. லித்தியம் பிளஸ் H2O என்ன வந்துச்சு? LiOHும் அதனுடைய ஹைட்ரோக்சைட்டை தொட்டுச்சு. ஹைட்ரோக்சைட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் விடுவித்ததாக நாங்க படிச்சு கொண்டோம் ஏற்கனவே இல்லையா? ஹைட்ரஜன் வாயுவையும் விடுவிச்சிச்சு. அதுல லித்தியத்தை பார்த்தோம்டா +1க்கு போகிறதால அது என்ன செய்யுது? தான் ஒட்சியேற்றப்படுது. அப்ப தாழ்த்தும் கருவியாக செய்யப்பட்டது. நீர்ல இருக்கிற ஹைட்ரஜன் என்ன செஞ்சுக்கு? நீர்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்துட்டு 0க்கு போயிக்கு. +1ல இருந்து 0க்கு போய்க்குது. அப்ப +1ல இருந்து 0க்கு போறதால இது வந்துட்டு என்ன செய்யுது? ஒட்சியேற்றம் குறையதாகவே தாழ்த்தப்படுகிறது. ஆகவே இது ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக செயற்படுகிறது என்று படிச்சிருந்தோம். அப்ப இங்க சோடியம் சோடியமோ லித்தியமோ என்ன தாழ்த்தும் கருவியாக இருந்துச்சு. அதே போல வந்துட்டு நீர் வந்துட்டு இங்க எப்படி செயற்படுதுன்னு கேட்டா ஒட்சியேற்றும் கருவியாகவும் ஹைட்ரஜனை விடுவிக்கிறதால அமிலமாகவும் செயற்படுது என்ற மாதிரிலாம் நாம பார்த்திருந்தோம். இப்ப நான் இந்த கூட்டத்துக்கு வருவோம். இவங்களுக்கு வருவோம். இவங்களோட பிரச்சனையை பார்த்தா எப்படி இருக்க வேண்டாம்? இவங்களோட பிரச்சனை இதுல பார்த்த வேண்டாம், நீரோட தாக்கம் பார்த்த வேண்டாம். இவங்க டிசைனா பிரச்சனை படுத்துறாங்க. என்னன்னா நீராவியோட ஒரு மாறி, குளிர் நீரோட ஒரு மாறி, குளிர் நீரோட ஒரு மாறி, நீராவியோட ஒரு மாறி, சுடு நீரோட ஒரு மாறி. நீராவிங்கிறது கொதிச்சு ஆவியானதுக்கு பிறகு வர ஆவி கேஸ். சுடுநீர்ங்கிறது நீர் தான், டெம்பரேச்சர் கூடின நீர் இல்லையா? குளிர் நீர்ங்கிறது சாதாரணமான ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற நீர். குளிர் நீர்ங்கிறது சாதாரணமான நீர். இப்ப எப்படி இவங்க தாக்க போறாங்கன்னு பார்ப்போம். இப்ப யாரு நம்மளோட உலோகங்கள்? யார் ஆக்கள்? நம்மளோட ஆக்கள் வந்து யாருன்னு கேட்டா பெரிலியம். சோ பெரிலியம். அடுத்தது யாரு? மெக்னீசியம். அடுத்தது யாரு? கால்சியம். அடுத்தது யாரு? இதுக்குள்ள வரக்கூடிய அஞ்சல் சைட்ல சரியா? கால்சியம். அடுத்து யாரு? ஸ்ட்ரோந்தியம். அடுத்தது பேரியம் இல்லையா? இப்ப ஒரு தாக்கத்தை பார்ப்போம். பெரிலியம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த பெரிலியம் என்ன செய்யறாருன்னா குளிர் நீரோட வந்துட்டு பெரிலியம் வந்துட்டு குளிர் நீரோட எப்படி நடந்து கொள்றாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தாக்கவே இல்லை. குளிர் நீரோட தாக்குறாரு. லித்தியம் தாக்கிச்சு. ஏன்? இப்ப விளங்க லித்தியத்தை விட பெரியதுக்கு
தாக்குதலும் குறைய, ரைட்? குளிர்நீரோட தாக்குது இல்ல, சுடுநீரோடையும் தாக்குது இல்ல, சுடுநீரோடையும் தாக்குது இல்ல. கொதி நீராவியோட மட்டும், இது சுடுநீர், இது கொதி நீராவி ஏண்டா H2O கேஸ், சரியா? கொதி நீராவியோட மட்டும் என்ன செய்யுதுன்னு சொன்ன அந்த பெரிலியம் கொதி நீராவியோட மட்டும் தாக்கி எப்படி என்ன வரணும்? முதலாம் கூட்டம் என்ன வந்துச்சு? ஹைட்ரோக்சைடு தான் வரும். அதாவது பெரிலியம் வந்துட்டு Be2+ மாறி H2O வந்து OH- கைப்பற்றினா எப்படி மாறும்? Be2+ சேர்றதுக்கு OH எத்தனை வேணும்? 2 வேணும். அப்ப 2 மைனஸ் 2 பிளஸ் 0 ஆகும். சோ BeOH twice இல்லையா? BeOH twice இதான வரணும், இதான வரணும். மிச்சம் என்ன வரணும்? ஹைட்ரஜன் வாயு வெளியாகணும் இல்லையா? இது நிறமாற்றதா? பெரிலியம் ஹைட்ரோக்சைடுங்கிறது நிறமாற்றது, சோடியம் ஹைட்ரோக்சைடு நிறமாற்றதா? BeOH twice நிறமாற்றது பிளஸ் H2 இதான வரணும். H2 கேஸ் மேலே பறக்கணும், இதானே? ஃபைன். ஆனா இங்க என்ன பிரச்சனைடா, இந்த பெரிலியம் ஹைட்ரோக்சைடு தானே, இந்த பெரிலியம் ஹைட்ரோக்சைடு வந்துட்டு உறுதி இல்லை. லித்தியம் ஹைட்ரோக்சைடை விட பெரிலியம் ஹைட்ரோக்சைடு வந்து உறுதி காணா. என்ன செய்யும்டா, உடனடியாக பெரிலியம் ஹைட்ரோக்சைடு வந்துட்டு தனது ஆக்சைடுக்கு மாறும். உறுதியற்ற ஹைட்ரோக்சைடுகள் பிரிஞ்சு இங்க என்ன நடக்க வேண்டாம், ஒக்சைடாக மாறும். ஆக்சைடுங்கிற என்ன நமக்கு தெரியும், O2-. நாமிக்க படிச்சது O2-, O2 2-, வேற என்ன O2-, அடுத்து என்ன O2 2-, O2-, ரைட்? அதாவது ஆக்சைடு, பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு கேஸ். அப்போ O2- தான் ஆக்சைடு. அப்ப பெரிலியம் ஆக்சைடு என்ன செய்தாமண்டா உறுதியற்றதாக இருக்கிறதால பிரிஞ்சு உடனடியாக பிரிஞ்சு உறுதியற்றதாக இருக்குன்னு, உறுதியற்றது. சோ உடனடியாக பிரிஞ்சு என்ன செய்தாமண்டா தனது ஆக்சைடாக மாறுதான். பெரிலியம் ஆக்சைடு சூத்திரம் பிடிக்கும் BeO, ஏன் ஆக்சைடுக்கு 2-, இவருக்கு 2+, சோ ஒரு ஆக்சிஜன் போதும். சோ BeO, ரைட்? BeO மிச்சம் என்ன நடக்கும்? மிச்சம் வந்துட்டு H2 பறக்கும். அப்ப ஆல்ரெடி H2 இருக்குது, எல்லா H2 சேர்ந்து மொத்தமாக H2 வரப்போகுது இல்லையா? இதுல பிரியத்தினூடாக H2 வரப்போகுது, இதுலயும் வரப்போகுது, மொத்தம் H2 வரப்போகுது. அப்ப உறுதியற்றதாக மாறுறதால கொதிநீரோட வந்துட்டு பெரிலியம் என்ன செய்தான், பெரிலியமே இப்படி மாறினா மெக்னீசியம் எல்லாம் கன்ஃபார்மா வரும் இல்லையா, சுவரா மாறும். சோ தாக்கத்தை பாத்தீங்கன்னா எப்படி இது பெரிலியம் ஹைட்ரோக்சைடு வந்துட்டு உடனடியாக பெரிலியம் ஹைட்ரோக்சைடா இல்லாம என்ன ஆக்சிஜனாக பெரிலியம் ஆக்சைடாக உடனடியாக என்ன செய்யுது, பிரிஞ்சு கொள்ளுது. அப்ப பெரிலியம் ஆக்சைடு தான் உருவாக்குது. உண்மையா பெரிலியம் ஆக்சைடு உருவாக்குது, நிறமற்றது, பிளஸ் என்ன ஹைட்ரஜன் வாயுவையும் விடுவிக்கக்கூடியதாக இருக்குது. BeO சொல்லிட்டா வீழ்படிவனா BeO சொல்லிட்டு. அப்ப மெக்னீசியம் என்ன செய்யும், கொதிநீர் ஆவியோட அதே தாக்கத்தை காட்டும் இல்லையா? டிரெக்டா நம்ம BeO எழுதலாம் இல்லையா? பெரிலியம் ஏன்னா சடுதியா குயிக்கா மாறிடும், குயிக்கா பெரிலியம் ஆக்சைடாக வீழ்வடைஞ்சிடும். அடுத்தது மெக்னீசியம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த மெக்னீசியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னீசியம் என்ன செய்யுதுன்னு சொன்னா பெரிலியம் வந்துட்டு தாக்கல. நம்ம தெரியும் கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி போக தாக்குதலும் கூடிக்கொண்டு போற கேஸும் தெரியும். மெக்னீசியத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னீசியம் என்ன செய்தாங்கன்னா கொதிநீரோட வந்துட்டு அப்ப கன்ஃபார்மா இதே மாதிரி தாக்க போய் இல்லையா? ஸோ MgO solid பிளஸ் H2 நிறமற்றது வீழ்வடிவு, சரியா? நிறமற்றது. அப்ப சுடுநீரோட என்ன செய்யறான்னு கேட்டா குளிர்நீரோட என்ன செய்யணும் பார்ப்போம். பெரிலியம் வந்துட்டு குளிர்நீரோட தாக்கம் இல்லை, சுடுநீரோடையும் தாக்கம் இல்லை இல்லையா? கொதிநீரோட மட்டும் தாக்கி ஆக்சைடை விடுவிக்குது, ஆக்சைடாக வீழ்வடியுது. அதாவது ஹைட்ரோக்சைடு தான் வரும், உடனடியாக அது என்ன பிரிஞ்சு வீழ்வடிவாக பெய்திடும். மெக்னீசியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா குளிர்நீரோட தாக்கம் இல்லை, அல்லது அது மிக மெதுவான தாக்கம்னு சொல்லலாம். சம்டைம் மிக மெதுவான, நல்ல டைம் எடுக்கும், நல்ல டைம் எடுத்து லெஃப்ட் டைமுள்ள செய்யறாது, மிக மெதுவான தாக்கம் இல்லைன்னு சொல்லலாம், அல்லது மிக மெதுவான தாக்கம் கடும் லோ ரேட் வந்துட்டு மிக மெதுவான தாக்கம், மந்தமான தாக்கம்னு சொல்றேன். மந்தமாக தாக்கும், சரியா? தாக்கினா துருவிக்கு அதை விடதான் வரும், ஹைட்ரோக்சைடு வரும் இல்லையா? மிக மெதுவான தாக்கம். சுடுநீரோட விட்ட வேண்டாம், என்ன நடக்க இங்க சுடி தாக்கம் இல்லை, இங்க தாக்கும் என்ன போ தாக்கு முறானே தாக்கிட்டு நடக்கா விளைவில் வந்துட்டு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை விடுவிக்குது MgOH twice. ஆனா இது சுடுநீர் இது காணா, சுடுநீர் டெம்பரேச்சர் காணா இதை பிரிக்கிறது. ஸோ MgOH twice அப்படி இருக்குது, MgOH twice எக்வஸ் ஆகவே வீழ்வடி வராது, பிளஸ் ஹைட்ரஜன் வாயு. நீராவியோட மட்டும்தான் என்ன செய்யுது, பெரிலியம் ஆக்சைடுங்கிற வீழ்வடிவை தோற்றுவிக்குது, சாரி மெக்னீசியம் ஆக்சைடுங்கிற வீழ்வடியை தோற்றுவிக்குது. பெரிலியம் அதே மாதிரி தான், மெக்னீசியம் அதே கேஸ் தான். அதே போலதான் மத்த அகல பார்த்தோம்னா
அடுத்து யாரு மெக்னீசியத்துக்கு அடுத்து வந்துட்டு கால்சியம். கால்சியத்தை பாத்தீங்கன்னா குளிர் நீர், சுடுநீர், அடுத்தது கொதி நீர் ஆவி. ரைட். சோ கால்சியமும் கொதி நீர் ஆவி அதே கேஸ் தான். என்ன கால்சியம் ஆக்சைடை விடுவிக்குது, பிளஸ் ஹைட்ரோக்சைடு தான் ஃபர்ஸ்ட் வரும், உடனடியாக உறுதியற்றதாகிறது, அதெல்லாம் பிரிஞ்சு கால்சியம் ஆக்சைடா போய்த்திரும். சரியா? சுடுநீர் வந்துட்டு சுடுநீரோட வந்து பாத்தீங்கன்னா கால்சியமும் அதே மாதிரி, ஏன் ஆல்ரெடி மெக்னீசியம் ஆகிட்டா இல்லையா சுடுநீரோட, அப்ப கால்சியம் ஹைட்ரோக்சைடு எக்வஸையும் ஐதரசம் வாயு. குளிர்நீரோடையும் கால்சியம் தாக்குது, ஏன் மெக்னீசியம் மந்தமா தாக்கிச்சு, அப்ப கீழுக்கு போக தாக்குதும் கூட. ஸோ கால்சியம் நல்லா தாக்குது, கால்சியம் தாக்கி அதே மாதிரி சுரந்தியம் ஹைட்ரோக்சைடையும் ஐதரசம் வாயு இதே மாதிரி விளைவு தான். சுரந்தியம் இல்ல கால்சியம், கால்சியம் ஹைட்ரோக்சைடையும் அதே மாதிரி இந்த விளைவு மாதிரி மேலுக்கு ஒரு விளைவு ஏற்படுது. சுடுநீரோடையும் குளிர்நீர் ஒரே மாதிரி தான் கால்சியம். அடுத்து சுரந்தியம், அப்ப சுரந்தியம் என்ன செய்யும்? எல்லாத்தோடையும் தாக்கும் இல்லையா? குளிர்நீரோட தாக்கினா சுரந்தியம் ஹைட்ரோக்சைடு ஐதரசம் வாயு, சுடுநீரோடையும் சுரந்தியம் ஹைட்ரோக்சைடு ஐதரசம் வாயு, கொதிநீராவியோட சுரந்தியம் ஆக்சைடு பிரிஞ்சிடும் இல்லையா? சுரந்தியம் ஆக்சைடு. அதே மாதிரி பேரியம் அதே கேஸ் தான், பேரியம் ஹைட்ரோக்சைடு, பேரியம் ஹைட்ரோக்சைடு அடுத்ததாக பேரியம் ஆக்சைடாக உருவாகக்கூடியதாக இருக்கும். ரைட். சோ நாங்க பார்த்த விடயம் என்னன்னா கூட்டம் 2 காரமண் உலோகங்களினுடைய இரசாயன தாக்கங்கள் சம்பந்தமாக பார்க்கிறோம். முதலாவது நம்ம அறிய வேண்டிய விடயம் நீரோட தாக்கம் இல்லையா? நீரோட நம்ம முதலாம் கூட்டம் உலோகத்தை பார்த்திருந்தோம், என்ன செஞ்சாங்க மிக தெளிவாக பார்த்தோம். முதலாம் கூட்டம் உலோகம் குளிர் நீரோடைய உக்கிரமா தாக்கிச்சு இல்லையா? உக்கிரமா தாக்கி ஹைட்ரோக்சைடை மட்டும்தான் விடுவிச்சு. அங்கால பிரிஞ்சிச்சா? நோ சான்ஸ், பிரியல். ஹைட்ரோக்சைடு அந்த முதலாம் கூட்டம் உலகத்துல பிரியல். ஏன்னா இது கொதிநீராவியோட மட்டும்தான் பிரியுது, அங்க கொதிநீராவியே பிரியல் இல்லையா? அங்க குளிர்நீருடைய உக்கிரமா தாக்கிச்சு சோடியம் ஹைட்ரோக்சைடு, அடுத்த ஒவ்வொன்றையும் ஹைட்ரோக்சைடு உருவாக்கிச்சு, கார உலோகங்கள் ஹைட்ரோக்சைடு உருவாக்கிச்சு. பிரியல் உண்டு, எல்லாமே ஹைட்ரோக்சைடாவே இருந்துச்சு, ஆக்சைடாக பிரியல். ஆனா இரண்டாம் கூட்டம் உலோகங்கள் உறுதியற்றதாகிறதால அந்த ஹைட்ரோக்சைடுகள் என்ன செய்யுது? பிரிஞ்சு ஆக்சைடா மாறுது. அதோட கொதி நீராவியோட மட்டும் கவனம். சோ பெர்லியத்தை பார்த்தோம்னா குளிர்நீரோட தாக்கம் இல்லை, சுடுநீரோட தாக்கம் இல்லை, கொதிநீர் ஆவியோட மட்டும் தாக்கி பெர்லியம் ஹைட்ரோக்சைடை ஃபர்ஸ்ட் உருவாக்கி உறுதியற்றதாகிறதுல உடனடியாக பெர்லியம் ஆக்சைடுங்கிற வீழ்வடியை தோற்றுவிக்கும், நிறமற்றது, ஹைட்ரஜன் வாயு வரும். அதே போல மெக்னீசியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா குளிர்நீரோட மிக மந்தமாக தாக்கும் அல்லது தாக்கம் இல்லை என்று சொல்ல முடியும். சுடுநீரோட வந்துட்டு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு எக்வஸை உருவாக்குது, கொதிநீரோட டைரக்டாகவே அதாவது BOH உருவாகித்தான் MgO வரும், டைரக்ட் எழுதலாம் MgO plus H2. கால்சியம் குளிர்நீருடைய தாக்கும் இல்லையா? ஏன் மெக்னீசியம் கொஞ்சம் தாக்கினா கால்சியம் நல்லா தாக்குமா இல்லையா? சோ கால்சியம் நல்லா தாக்கி அதே மாதிரி கால்சியம் ஹைட்ரோக்சைடு, கால்சியம் ஹைட்ரோக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, சுரந்தியமும் ஹைட்ரோக்சைடு, ஹைட்ரோக்சைடு ஆக்சைடு, அதே போல பேரியமும் ஹைட்ரோக்சைடு, ஹைட்ரோக்சைடு ஆக்சைடு தோற்று எல்லாம் ஐரசமாய் விடுவிக்குது. சோ எக்ஸாம் பாயிண்ட் இங்க நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்ப்போம். காரமண் உலோகங்களை என்ன இரண்டாம் கூட்டம் இல்லையா? காரமண் உலோகங்களை கொதி நீராவியுடன் பரிகரிக்கையில் கொதிநீராவியோட தாக்கமடைய விட்ட வேண்டாம். பிரான்சியம் வந்துட்டு பிரான்சியம் எல்லாம் எடுக்கிறது என்னன்னா பிரான்சியம் வந்துட்டு கதிர்த்தொழிப்பாட்டு மூலங்கள் நீங்க கையில் எடுத்து வச்சு பாடிக்கிறாங்க, கதிர்த்தொழிப்பாட்டை ஏற்படுத்தும். கதிர்த்தொழிப்பாட்டை ஏற்படுத்த என்னதுக்கா வர புற்றுநோயாம அது நீங்க வெள்ளாருக்கும் வாயு கூடத்துல இந்த சின்ன மாதிரி சீரல் பிரான்சியம் எல்லாம் கதிர்த்தொழிப்பாட்டு மூலங்கள் நம்ம பிசிக்ஸ்ல படிப்போம் யூனிட் 11 சரியா? கதிர்த்தொழிப்பாடு சம்பந்தமாக எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவுக்கெல்லாம் நம்மளை கொல்லும் மனித நிறந்தைய தீர்வானதான் நிறுவும் யூனிட் 11 சரியா? பிரான்சியம் ரேடியம்லாம் வந்துட்டு கதிர்த்தொழிப்பாட்டு மூலகங்கள், அதான் அதில் எடுக்கிறது தாக்கங்களுக்கு. ஓகே, அப்ப கிளியரா? ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்துச்சு, பிரான்சியம் எடுத்து தாக்கம் எழுதுறது கேட்டிருந்துச்சு. அப்ப அது கதிர்த்தொழிப்பாட்டு மூலகம், அதை எடுத்து தாக்கம் பண்ணினா நல்லா தானே. கிளியரா விஷயம்? கேட்கப்பட்ட ஆளு கிளியரா? ஹலோ, ஓகே. காரமண் உலோகங்களை கொதி நீராவியுடன் பரிகரிக்கையில் முதலில் முதலில் தோற்றுவிக்கப்படும் ஹைட்ரோக்சைட் ஆனது முதல்ல என்ன செய்யுது? ஹைட்ரோக்சைடு தான் உருவாகுது குளிர்நீரோட வார மாதிரி. பொதுவாக குளிர்நீரோட எல்லாத்துக்கும் பாருல, குளிர்நீரோட சுடுநீரோட வார மாதிரி நீராவிக்கும் வந்து ஆனா என்ன பிரச்சனைடா உறுதியற்றதா இருக்கிறதால உடனடியாக ஹைட்ரோக்சைடை என்ன இது ஆக்சைடாக வீழ்வடிவாகுது என்றால் அப்ப அது ஆக்சைடாக பிரிகி அடைந்து விடும், ஆக்சைடாக பிரிகி அடைந்து விடும். யாருக்கு? கார மண் உலோகங்களுக்கு. எனினும் கார உலோகங்களை கொதிநீராவியுடன் பரிகரிக்கையில் உருவாகும் ஹைட்ரோக்சைட் ஆனது உறுதியானதாகையால் அது மேலதிக பிரிவிற்கு உட்படுவதில்லை. இந்த தாக்கம் நடத்தினாலும் இதுக்காகும் இல்லையா? 10 நெருப்பு தாம்பு ஏன்
சாதாரண நீருடைய உக்கிரமா தாக்குறாக்கள் இல்லையா. ஸோ சோடியம் சொலிட் H2O இது கேஸா கேஸ் கொதி நீர் ஆவி தாக்கினா சோடியம் ஹைட்ரோக்சைட்டை விடுவிக்க வேண்டி வடிச்சிருந்தோம். அது உறுதியானதுங்கிறதால இது மேலதிகமா பிரிஞ்சு இணைய மாட்டா. அப்ப கவனமாகிறப்ப முதலாம் கூட்டம் கொதிநீர் ஆவியோட பரிகரிச்சோம்னா ஹைட்ரோக்சைடு தான் கொண்டு வரும். இரண்டாம் கூட்டம் அப்ப பாரு முதலாம் கூட்டத்துக்கும் இரண்டாம் கூட்டத்துக்கு இடையில ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் வருது பாரு பிரிக்கிறதுக்கு ஃபில்டர் பண்றதுக்கு வழங்கிட்டாவே முதலாம் கூட்டத்துல இருந்து இரண்டாம் கூட்டத்தை பிரிக்கிறதுக்கு இந்த கொதிநீர் ஆவி பரிகரிப்பை யூஸ் பண்ணலாம் பாரு. கொதிநீர் ஆவியை நம்ம பரிகரிச்சோம்னா முதலாம் கூட்டத்துல மூலகங்கள் என்ன செய்யுது ஹைட்ரோக்சைடு தான் விடுவிக்குது இல்லையா. ஹைட்ரோக்சைடு மட்டும் தான் வருது சொல்லிச்சு. ஆனா இரண்டாம் கூட்டம் என்ன செய்யுது பாரு இரண்டாம் கூட்டம் ஆக்சைடு விடுவிக்குது வழங்கிட்டா ஹைட்ரோக்சைடு வரல அதெல்லாம் என்ன செய்யுது. ஓகே இது முக்கியமாக ஞாபகம் வைக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். அதுல ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் அவ்வளவுதான். அடுத்தது பெரிலியம் வந்து என்ன செய்ய மாட்டா பெரிலியம் மெக்னீசியத்தை ஞாபகம் வச்சே காணும். பெரிலியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே என்ன செய்யும் கொதிநீராவே தாக்கும். ஆனா பெரிலியம் வந்துட்டு என்ன குளிர் நீரோடையோ அடுத்தது சுடுநீரோட தாக்காது. மெக்னீசியம் சுடுநீரோட தாக்கும் குளிர்நீரோட தாக்காது இல்லையா. அதுக்கு அடுத்த கால்சியம் என்ன எல்லாத்தையும் தாக்கும். அதுக்குள்ள இதெல்லாம் எல்லாத்தையும் தாக்கும். கொஞ்சம் அமைச்சு பெரிலியம் மட்டும் இது ரெண்டும் தாக்கா கடைசியில் இது மட்டும் தான் வரும். பெரிலியத்துக்கு மெக்னீசியத்துக்கு என்ன குளிர்நீரோட தாக்காது சுடுநீரோட தாக்கும். கால்சியம் எல்லாத்தையும் தாக்கும். அப்ப அதுக்குள்ள இதெல்லாம் கட்டாயம் எல்லாத்தையும் தாக்கும் இல்லையா. அதையும் ஞாபகம் சிம்பிள். இப்ப எப்பயும் ஒப்பிட்டு ஞாபகம் முதலாம் கூட்டத்தில் ஒப்பிட்டு ஞாபகம் வச்சா லேசா இருக்கும். இப்ப வலியுடன் தாக்கம். இப்ப வலியோட தாக்கம் என்ன முதலாவது என்ன இது ஒரு பேக்கெட் இல்லையா. இந்த பேக்கெட்டுக்குள்ள முதலாவது ஆக்சிஜனுடனான தாக்கங்கள். அங்க என்ன படிச்சோம் முதலாம் கூட்டத்துக்கு ஆக்சிஜனோட என்ன தாக்கம் படிச்சோம். லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் என்ன நடந்துச்சு ஆக்சிஜனை வழங்கினோம் ஆக்சைடுகளை தோற்றுவிச்சு இல்லையா. ஆக்சிஜனை வழங்கினோம் ஆக்சைடுகளை தோற்றுவிச்சு. அப்ப லித்தியத்துக்கு ஆக்சிஜனை வழங்கினோம் ஆக்சைடு தோற்றுவிச்சு என்ன வந்து ஆக்சைடு Li2O. அடுத்தது சோடியத்துக்கு வழங்கினோம் ஆக்சைடு வந்துச்சு எல்லாத்துக்கும் ஆக்சைடு வந்துச்சு. அதுக்கு பிறகு மேலதிகமாக ஆக்சிஜன் வழங்கினோம் லித்தியம் ஸ்டாப் ஆயிட்டாரு. சோடியம் என்னச்சு பெராக்சைடு வரையும் போயிடுச்சு. சோடியம் என்ன வந்துச்சு Na2 என்ன பெராக்சைடு என்ன O2 மைனஸ் O2 மைனஸ் அர்த்தம் என்ன ஒன்று ஆக்சிஜன் 1 மைனஸ் இல்லையா. சோ என்ன வரும் அப்ப O2 மைனஸ் என்ன NaO2 இல்லையா. Na2O2 இல்ல NaO2 ரைட். சோடியம் ஆக்சைடு பெராக்சைடு உருவாக்கிச்சு. மத்த எல்லாரும் பெராக்சைடு வரையும் வந்தாங்க. ஓகே பிறகு இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக நாங்க வழங்கினோம் சோடியம் பெராக்சைடு நின்றார் சூப்பர் ஆக்சைடு இல்லை. மத்த எல்லாரும் நினைஞ்சாங்க சூப்பர் ஆக்சைடையும் தோற்றுவிச்சாங்க. சூப்பர் ஆக்சைடு என்ன O2 மைனஸ் ஒருத்தர் ஆக்சிஜன் மைனஸ் ஹாஃப் இல்லையா மைனஸ் ஹாஃப் என்று படிச்சிருந்தோம். இப்ப அதே மாதிரி இங்க எப்படி நடக்குது பாப்போம். இங்க அந்த இந்த சங்கதி எப்படி இருக்கணும் இங்கேயும் என்ன வரணும் ஆக்சைடு தான் வரணும் இல்லையா. இங்கேயும் ஆக்சைடு தான் வரணும். ஆக்சைடு தான் வந்து பாரு பெரிலியம் இருக்குது ஆக்சிஜனை வழங்குறோம் என்ன. அப்ப ஆக்சிஜனை வழங்குறோம் பெரிலியம் இருக்குது. அப்ப என்ன வரும் பெரிலியம் ஆக்சைடு வந்து இதுல பாரு எல்லாத்துலயும் ஆக்சைடு வருது பாரு எல்லாத்துலயும் ஆக்சைடு வந்து நீ பெஸ்ட் எல்லாத்துலயும் ஆக்சைடு வரும். ஓகே அதே மாதிரி தான் தாக்கம். அப்ப உங்களுக்கு பெருசா கரைச்சல் இல்லை. அதே மாதிரி தான் தாக்கம். எப்படி தாக்கம் வரும் பெரிலியத்துல 2 பிளஸ் ஆக்சிஜன் 2 மைனஸ் அப்ப BeO அவ்வளவுதான். முதலாம் கூட்டத்துக்கு என்ன வரும் Na2O O2 மைனஸ் Na பிளஸ் அப்ப 2 சோடியம் வேணும். அப்ப 2 சோடியம் வரும் பாருங்க. இங்க ஒரு பெரிலியத்துக்கு ஒரு ஆக்சிஜன் போதும். அப்ப BeO அவ்வளவுதான் ஆக்சைடுக்கு. அடுத்த கட்டம் மேலதிகமாக ஆக்சிஜனை வழங்குறோம். முதல் மூணுமே என்ன செய்யல சூப்பர் ஆக்சைடு தோற்றுவிக்கல சாரி பெராக்சைடு தோற்றுவிக்கல. பெராக்சைட முதல் மூணுமே தோற்றுவிக்கல. அங்க சோடியம் மட்டும்தான் என்ன செய்ய மாட்டா லித்தியம் மட்டும்தான் பெராக்சைடு ரேஞ்சுக்கு வராது. சோடியம் வந்துடும் பெராக்சைடுக்கு. மத்த எல்லாரும் சூப்பர் ஆக்சைடு வரையும் போனாங்க. ஆனா இங்க எப்படின்னா முதல் 3 மூலகங்களுமே என்ன செய்யல ஆக்சைடோட அவுட் ஆகல் அதுக்கு பிறகு வரல. ஆனா சிரந்தியமும் பேரியமும் என்ன செய்ய சிரந்தியம் பேரியத்துல பாத்தீங்கன்னா சிரந்தியமும் பேரியம் என்ன செய்யறா மேலதிகமாக ஆக்சிஜன் வழங்கும் போதோ இது வரைக்கும் போதும் பெராக்சைடு வரையும் தான் போகுது. பெராக்சைடு என்ன SR2 பிளஸ் பெராக்சைடு சூத்திரம் O2 மைனஸ். அப்ப எப்படி வரும் சாரி O2 2 மைனஸ் என்ன O2 2 மைனஸ் O2 2 மைனஸ் தானே ஒன்று ஆக்சிஜன் 1 மைனஸ் தானே இல்லையா. அப்ப O2 2 மைனஸ் தானே வரும் பெராக்சைடு சூப்பர் ஆக்சைடு தான் O2 மைனஸ் இல்லையா. சோ பெராக்சைடு பாருங்க அப்ப என்ன வரும் O2 2 மைனஸ் அப்ப SRO2 டைரக்டா வரும் இல்லையா SRO2 வரும். அப்ப பெராக்சைடு வரையும் போகுது பாருங்க. சிரந்தியம் பேரியம் வந்துட்டு பெராக்சைடு வரையும் போகுது. ஆனா மிக ஆக்சிஜனை வழங்கும் பொழுதோ அதுவும் என்ன செய்யுது இல்ல அங்கால அடுத்த கட்டத்துக்கு நகருது இல்லை. அதாவது சூப்பர் ஆக்சைடு வருகிறது இல்ல. சோ இன்னும் ஒரு கீ பாயிண்ட் என்ன முதலாம் கூட்ட மூலகத்தில
என்னென்ன வந்துச்சு, ஆக்சைடு வந்துச்சு, எல்லாத்துக்கும் இல்லை பொதுவா ஆக்சைடு வந்துச்சு, பெராக்சைடு வந்துச்சு, மேலும் சூப்பர் ஆக்சைடு வரையும் போயிடுச்சு. இரண்டாம் கூட்டம் பெராக்சைடோட நின்றுட்டு சூப்பர் ஆக்சைடுக்கு போகுது. அப்ப பாருங்க, இங்கே பெரிலியம், மக்னீசியம், கல்சியம் என்பன ஆக்சைடை மாத்திரம் தோற்றுவிக்க ஸ்ட்ரெந்தியம், பேரியம் போன்றவை ஆக்சைடும் பெராக்சைடும் தோற்றுவிக்கின்றன. எனினும் காரமண் உலோகங்கள், அது பெரிலியமோ, மக்னீசியமோ, கல்சியமோ, ஸ்ட்ரெந்தியமோ, பேரியமோ எந்த காரமண் உலோகமாயிருந்தாலும் சூப்பர் ஆக்சைடை தோற்றுவிப்பதில்லை. கூட்டுகளில போட்டு வெட்டலாம் இல்லையா, கூட்டுகளில போட்டு அழகா வெட்டலாம். வெட்டலாம். காரமண் உலோகங்கள் சூப்பர் ஆக்சைடை தோற்றுவிக்கும். கூட்டு சரியா இல்லையாண்டா தலைகுறி இருக்கும் இல்லையா, விளங்கிட்டா, சிம்பிளா ஞாபகம் ரைட். இப்ப பி கூட்டு, சாரி பி பேக்கெட் என்ன, அதாவது நைதரசனோட அங்கேயும் படிச்சோம் இல்லையா, அங்க என்ன வந்துச்சு நைதரசன் தாக்கம் முடியும், ஒப்பிட்டு படிச்சா அதுவும் ஞாபகம் வருது இல்லையா, ஒப்பிட்டு படிச்சா ஈஸியா இருக்கும். நைதரசனோட என்ன லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அப்படி ஒரு .com அங்கே எப்படி தாக்கினாங்க, யாருமே தாக்கவில்லை. நைதரசனோட யாருமே தாக்கவில்லை. லித்தியம் ஒரு ஸ்பெஷல் இயல்பின் காரணமாக லித்தியம் என்ன தாக்கி Li3n உருவாக்கிச்சு. என்ன கலர் Li3n என்ன நிறம் பாபா சொல்லுங்க பாப்போம். Li3n உருவாக்கிச்சு. லித்தியம் நைட்ரைட் என்ன கலர், ரெட் கலர், செந்நிறம் ரைட், சிவப்பு அல்லது செந்நிறம் என்று சொல்ல முடியும். அதை நான் ரெட் கலரால் எழுதியிருந்தேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லையோ, ரெட் கலரால் இந்த நாள் எழுதியே இருந்தேன் அந்த என்ன போட்ல, அப்படியே அந்த கோப்பில நீ எழுதினா ஞாபகம் ரைட், அப்படியே அண்டர்ஸ்டாண்ட். அப்ப சிவப்பு அல்லது செந்நிறமாக இருந்தது. என்ன இதுக்கு நாங்க மேலதிகமாக நீரை வழங்கினோம். அமோனியா விடுவிக்கப்பட்டது. அமோனியாவை எப்படி நம்ம இனங்கான் 2-3 முறை படிச்சோம். .com இல்லையா, அதே போல HCl வழங்கினோம், ஆனா அமோனியா விடுவிக்கப்படவில்லை. NH4Cl என்கிற ஒரு மந்திச்செல்லாம் படிச்சோம் ரைட். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் கூட்டத்துக்கு வந்து நைதரசனோட பாத்தீங்கன்னா பாடி தாக்குவாங்க. இரண்டாம் கூட்டம் நைதரசனோட பாடி தாக்குது, எல்லாம் தாக்குது பாரு. பெரிலியமும் தாக்குது, மெக்னீசியமும் தாக்குது, எல்லாரும் தாக்குறாங்க. அப்ப எல்லாரும் தாக்கி நைட்ரேட்டை விடுக்கிறாங்க. இந்த நைட்ரேட்டுகள் வந்துட்டு வெண்ணிறமானவை. கவனம், வெண்ணிறமானவை. கவனம், ஒரு நைட்ரைட் ஒன்று விடுவிக்கப்படுது, அது சிவப்பு நிறமாக இருக்குது. எஸ்கோவை மூலகத்தொல் இருக்கின்ற அந்த மூலகம் லித்தியம், சரியா இல்லையா? இரண்டாம் கூட்ட மூலகங்களும் நைட்ரசனை தாக்கும். உருவாக்குற நைட்ரைடுகள் என்ன கலர், அப்ப எப்படி Bi2+ N3- சேர்ந்து அப்படி வரும், Be3N2 ரைட், Be3N2. சோ அதே போல மெக்னீசியத்துக்கு எப்படி வரும், Mg3N2. எல்லாம் நைட்ரைட் உருவாக்கும். ஆனா எல்லா நைட்ரைடுகளும் என்ன கலர்ல இருக்கும், வெண்ணிறமாக இருக்கும். இரண்டாம் கூட்டத்துல, அதாவது காரமண் உலோகங்களினுடைய நைட்ரைடுகள் வெண்ணிறமாக இருக்கும் என்று சொன்னது. எல்லாம் தாக்கும், சரியா? முதலாம் கூட்டத்துல லித்தியம் மட்டும் தான் தாக்கும், இரண்டாம் கூட்டத்துல எல்லாரும் தாக்குவாங்க. மேலதிகமாக இன்னும் நாம அந்த விஷயத்தையும் எழுதலாம். என்ன அமோனியா உருவாக்குற இங்கேயும் உருவாக்கலாம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு Mg3N2 எடுக்கிறேன். H2O போட்டா என்ன நடக்கும், H2O இருக்கிற OH Mg கைப்பற்றி MgOH வரும், ட்வைஸ் மெக்னீசியம் நிறமற்றது. மிச்சம் என்ன, என்னும் H சேர்ந்து NH3 உருவாக்கும் இல்லையா? வேற NH3 தாக்குறதுக்கு வேற ஒன்றும் இல்லை இங்க. ஆனா HCl வழங்கின வேண்டாம், NH3 HCl தாக்கும், தாக்கி NH4Cl தான் உருவாக்கும், அமோனியா உருவாக்காது. படிச்சுக்கிறோம் இல்லையா? முதலாம் கூட்டத்துல லித்தியம் நைட்ரைட்டுக்கு செஞ்ச வேலையை இங்கேயும் செய்யலாம். NH3 வரும், NH3 இனம் காண்றதுக்கு என்ன செய்யலாம் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம் ரைட். ஃபைன். அடுத்தது வந்துட்டு ஐதரசனோட தாக்கங்கள். ஹைட்ரஜனோட அங்க என்ன படிச்சோம், அங்க ஹைட்ரஜனோட என்ன வந்துச்சு, எல்லாமே என்ன உருவாக்கிச்சு செல்வம், அங்க ஹைட்ரஜனோட எல்லாமே என்ன உருவாக்கிச்சு, ஹைட்ரைடில் உருவாச்சு இல்லையா, NaH என்ன படிச்சோம் தானே, NaH Be sorry NaH LiH KH எல்லாம் படிச்சோம் இல்லையா? முதலாம் கூட்டத்துல என்ன ஐதரசனோட தாக்கம் படிக்கலையோ, ஹைட்ரஜனோட தாக்கம் படிச்சோம். எப்படி வந்துச்சு, எல்லாமே திண்ம நிலை அயனிக் ஐதரைட்டுகளாக இருந்துச்சு. திண்ம நிலையில அயனிக் ஐதரைட்டுகள், அயனிக் ஹைட்ரைட்ஸ் என்றா எல்லாம் அயன் பிணைப்பு, எல்லாமே அயன் பிணைப்பு தான். இங்க Li+H- Na+H-, K+H- எல்லாமே அயனிக் குளோரைடு, அயனிக் ஐதரைட்டுகளாக இருந்துச்சு. ஆனால் இரண்டாம் கூட்டத்தை பாரு, இரண்டாம் கூட்டத்துல வந்துட்டு அதுவும் ஐதரைட்டை உருவாக்கும், ஓகே. ஆனால் பெரிலியம் ஐதரைட் வந்துட்டு பங்கிட்டு வலுப்பிணை பண்ணி, பங்கிட்டு வலுப்பிணை படிச்சு பாய்,
இது 2ல பங்கிட்டு பிணைப்பு உருவாக்கும். பங்கிட்டு தன்மைக்கு கூட பங்கிட்டு பிணைப்பு உருவாக்கும். மற்ற எல்லாரும் வந்துட்டு என்னவாங்க பெரிலியம் மட்டும் ஐதரைட்டுகளோட பங்கிட்டு பிணைப்பு உருவாக்கும். மற்ற எல்லாரும் வந்துட்டு என்ன செய்வாங்க அயனிக் ஐதரைட்டுகள் உருவாக்குவாங்க. அப்ப இது மட்டும்தான் பங்கிட்டு ஐதரைட்டாக இருக்கும். பெரிலியத்தில் உருவாக்கப்படுறது மட்டும் பங்கிட்டு ஐதரைட் ஆகிக்கும். மற்ற எல்லாரும் வந்துட்டு அயனிக் ஐதரைட்டுகளை உருவாக்கி கொள்வாங்கிறது ஞாபகம் இருக்கணும். அப்ப இங்க ஐதரைட் எப்படி சூத்திரம் வரும்? மெக்னீசியம் 2+ ஐதரசன் 1-. அப்ப எத்தனை வேணும்? ஐதரசன் 2 வேணும் இல்லையா? சோ MgH2 வரும். அது எவ்வளவு எல்லாத்துக்கும் வரும் இல்லையா? ஓகே. அப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு தர படிக்கிறேன்னா இங்க ஐதரைட்டுகளை பாருங்க. CaH2 ஹைட்ரைட்ஸ் எடுத்த வேண்டாம். ஒரு ஐதரைட் ஃபார் எக்ஸாம்பிள் கல்சியம் ஐதரைட் எடுத்துக்கிறேன். கல்சியம் ஐதரைட்டுக்கு நீரை வழங்குறேன். அப்ப என்ன நடக்கும்? இங்க Ca2+ம் H- இருக்குது. Ca2+ம் H- இருக்குது. இங்க H+ம் OH- இருக்குது. Ca2+ OH கைப்பற்றினா கல்சியம் ஹைட்ராக்சைடு அக்வஸும் H- H+ இங்க ஐதரசன் வாயுவும் வரும் இல்லையா? ஹைட்ரஜன் வாயுவும் வரும். இப்ப கார உலோகங்கள் கார மண் உலோகங்கள் என்பன இது எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சுதான் இல்லையா? அதுக்கும் செஞ்சனா இல்லையா? அயனிக் குளோரைட் மற்றதுக்கு செஞ்சதான் இப்படி அந்த நீரை வழங்கி இருந்தோம். அதாவது லித்தியம் ஹைட்ராக்சைடு லித்தியம் ஹைட்ரைடுக்கு நாங்க நீரை வழங்கி இருந்தோம். ஞாபகம் இல்லையா? நீரை வழங்கியதும் அதுவும் என்னங்கிச்சு ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரசன் வாயு விடுவிச்சு. அப்ப முதலாம் கூட்டத்தில் ஐதரைட்டுகளும் இரண்டாம் கூட்டத்தில் ஐதரைட்டுகள் என்ன செய்யுது? அயனிக் ஐதரைட்டுகள் அயனிக் ஐதரைட்டல் ஐடியாக்கள் வந்துட்டு ஐதரசன் நீரை வழங்குவோமாக இருந்தால் ஹைட்ராக்சைடையும் ஐதரசனையும் விடுவிக்கிறது. ஆல்ரெடி நம்ம இந்த இதே மாதிரி முதலாம் கூட்டத்தையும் செஞ்சிருந்தோம் இல்லையா? அமைக்க வேண்டிய முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னா அயனிக் ஐதரைட்டுகள் இல்லை எல்லாம். அப்ப இரண்டாம் கூட்டம் காரமண் உலோகங்களினுடைய ஐதரைட்டுகள் எல்லாம் அயனிக் ஐதரைட்டுகள் ஆகும். கூற்று கேள்வி கேட்கலாமா இல்லையா? அனப்பில்ல அந்த கூற்று எல்லாம் இல்லை. பெரிலியம் வந்துட்டு பங்கிட்டு வலு ஹைட்ரைட்ஸ் உருவாக்கும். சரியா? இப்ப பாரு கார உலோகங்கள் அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து கார உலோகங்கள் காரமண் உலோகங்கள் என்பன கார உலோகங்கள் காரமண் உலோகங்கள் என்பன குளோரின் சல்பர் என்பவற்றுடன் தாக்கி முறையே அவற்றின் குளோரைட்டுகள் சல்பைட்டுகளை விளைவாக்கும். குளோரின் சல்பர் ஆகியவற்றை தாக்கி குளோரைட்டுகள் சல்பைட்டுகள் என்பவற்றை விளைவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வரும். கார உலோகம் வரும், காரமண் உலோகம் வரும். அப்ப என்ன கார உலோகம் சோடியம் எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சோடியம் எடுத்தீங்க. அப்ப எல்லாம் தாக்கும். சோடியத்தை எடுத்தீங்க. சோடியம் குளோரினோட தாக்கினா குளோரின் கேஸ் தாக்கினா NaCl உருவாக்கும். குளோரைட்னா Cl-. சரியா? சோ கார உலோகங்கள் ஆக்கலாம், கார மண் உலோகங்கள் ஆக்கலாம். கார உலோகங்கள் எடுத்தோம்னா குளோரின் தாக்கி அதனுடைய குளோரைட்டுகளை விடுவிக்குது. Cl- குளோரைடு ரைட். அப்ப NaCl சூத்திரம் வரும் இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னீங்க சோடியம் பிளஸ் சல்பர் சொலிட் பெருமேன் சோடியம் சொலிட்டுக்கு குளோரின் கேஸை வழங்கினா விட என்ன செய்யும்? எக்வஸ் வரப்போறலே சோடியம் குளோரைட் என்ன வரும்? சொலிட் தான் வரப்போம். சொலிட் என்ன இது? சொலிட்டுக்கு குளோரினை வழங்குற மேல வாய் தான் போய் தாக்கி குளோரினை சோடியத்தை நிற்கும். அதோட சோடியம் பிளஸ் சல்பர் கொடுத்த மாட்டா சோடியம் சல்பைட்டுங்கிற S2- சல்பேட்டு சல்பைட்டு அப்படி இருக்குது. சரியா? அப்ப S2- சல்பைட்டு சொல்றேன் சல்பைட்டு. அப்ப சோடியம் Na+. அப்ப Na+ S2- அப்படி வரும் Na2S வரும் இல்லையா? சோடியம் சல்பைட்டை உருவாக்கும். அதே போல மெக்னீசியத்தை கொடுத்தோம்னா மெக்னீசியம் குளோரைட்டை உருவாக்கும். அப்ப Mg2+ம் Cl- எப்படி வரும்? 2 Cl தேவைப்படும் இல்லையா? MgCl2 MgCl2 வந்து எங்க Mgm 2+ S2- வரப்போகுது. ஆகவே MgS டைரக்டா எழுதலாம் இல்லையா? ரைட். அப்ப குளோரைட்டுகள் சல்பைட்டுகளோட வந்துட்டு குளோரைட்டுகள் சல்பைட்டோட வந்துட்டு குளோரின் கேஸ் சல்பர் கேஸோட வந்துட்டு இந்த சோடியமாக இருக்கலாம், மெக்னீசியமாக இருக்கலாம். அர்த்தம் என்னண்டா சோடியம் மெக்னீசியம் உதாரணத்துக்கு எழுதப்பட்டீங்க. அர்த்தம் என்ன? இது கார உலோகங்கள், இது காரமண் உலோகம். முதலாம் கூட்டத்துக்கு உதாரணம், இரண்டாம் கூட்டத்துக்கு உதாரணம். ரெண்டு கூட்டமும் தாக்கி என்ன செய்யுது? பொதுவாக எல்லாத்தையும் எழுதலாவே கொண்டடினா எல்லாருக்கும் பொதுவாய்க்கும் என்றதால கொண்டளிக்கிற உதாரணத்துக்கு குளோரைட்டுகளையும் சல்பைட்டுகளையும் தோற்றுவிக்கிறது என்ற விடயத்துல உதாரணம் தான் இது. அடுத்தது பாருங்க அமிலங்களுடனான தாக்கம். இப்ப நம்ம அங்க என்ன படிச்சோம்? அங்க ஐதான வண்ணமிலங்கள். அப்படி ஐதான வண்ணமிலங்களையோடையோ என்ன நடந்துச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஐதான வண்ணமிலங்களுடையோ கடும் உக்கிரமான தாக்கம் இல்லையா? சோ என்ன செய்யப்படும்? ஐதான வண்ணமிலங்களுடைய உக்கிரமான தாக்கம் முதலாம் கூட்டத்துல. அப்படின்னா அடுத்த கட்டம் நம்ம போய் சொல்லி என்ன சொல்லுவோம்? செறிந்த வண்ணமிலங்களை பரிசோதனை கூடங்களில் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் நெருப்பு தவணுங்க இல்லையா? நெருப்போட மீயெல்லாம் பத்தி கருகி போய்த்திடும். அதை பயன்படுத்த ஞாபகம் இல்லையா? சோ இங்க அப்படி இல்லை.
இங்க அந்த அளவுக்கு பெரிய தாக்கம் ஒன்றும் இல்லை, நார்மலா தாக்கம் நடக்குது. அப்ப முதலாவது ஹைட்ரஜன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட என்ன தாக்கம் கேட்டா, காரமண் உலோகங்கள் ஐதான அல்லது செறிந்த ரெண்டோடையும் தாக்குது. ஐதான அல்லது செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமுற்று அவற்றின் குளோரைட்டுகளையும் ஐதரசன் வாயுவையும் விளைவாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் மக்னீசியம் எடுக்க வேண்டாம், HCl அது ஐதானதோ செறிந்ததோ, HCl தாக்கிட்டா என்ன வரும், மெக்னீசியம் சாலிட் HCl என்ன எக்வஸ் ரைட். ஸோ HCl எடுத்தீங்கன்னா HCl எடுத்து மெக்னீசியம் தாக்க என்ன நடக்கும், Mg2+ மாற போகுது. அதுக்கு ஒரே ஒரு HCl அது மட்டும் தான் இல்லையா, Cl- க்கு போக போகுது. ஸோ MgCl2 இல்லையா, ரெண்டு குளோரின் வேணும், அப்ப ரெண்டு மைனஸ் வரும். அப்ப MgCl2 பிளஸ் அங்கே என்ன நடக்குதா, ஐதரசன் ஒன்று இருக்கு. அப்ப ஐதரசன் என்ன செய்யும், ஹைட்ரஜன் வாயுவாக வெளியாகி போகும், H2 கேஸாக வெளியாகி போகும். என்ன நடந்தீங்க, மெக்னீசியம் வந்துட்டு 2+க்கு ஒட்சியேற்றப்பட்டிருக்குது. அப்போ ஒட்சியேற்றம் அப்ப தாழ்த்தும் கருவியாக செயற்பட்டுச்சு. HCl இருக்கிற ஹைட்ரஜன் நடந்தீங்க, Cl-க்கு என்ன ஒன்றும் நடக்கல, Cl- தான், இங்கே Cl- தான் ரைட். ஹைட்ரஜனுக்கு என்ன நடந்தீங்க, இங்க H++ இருந்து 0க்கு போய் அப்ப தாழ்த்தப்பட்டு அப்போ ஒரு ஒட்சியேற்றம் கூறாக செயற்பட்டிருக்கு. அதே சமயம் ஐதரசனை விடுவிக்கிறதால அது அமிலம் இல்லையா, ஆல்ரெடி அது அமிலம் தான், ஸோ அமிலமாகவும் செயற்பட்டு அமில ஊடகத்தையும் வழங்கி. சரியா, அப்ப அந்த விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மேற்படி தாக்கத்தில் காரமண் உலோகங்கள் ஒட்சியேற்றப்படும் அதேவேளை மக்னீசியம் எனர்ஜி ஒட்சியேற்றப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மக்னீசியம் எடுத்துக்கிறேன், எல்லாத்துக்கும் அதே மாதிரி. சரியா, அதேவேளை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் உள்ள ஐதரசனானது தாழ்த்தப்படுகிறது அல்லது ஒட்சியேற்றும் கருவியாக செயற்படுகிறது. அதே சமயம் அமிலமாகவும் செயற்படும், அமில ஊடகமே, அது அமிலமே ஆல்ரெடி ரைட். அடுத்தது பி என்னன்னா H2SO4 தாக்கம். H2SO4 ஒரு அமிலம், ஒரு அமிலம். ஸோ ஐதான H2SO4 ஏற்கனவே ஆல்ரெடி முதலாம் கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே தாக்கம் தான். இது இரண்டாவது, அதாவது இரண்டாம் கூட்டம் உலகத்துக்கு HCl செறிந்ததோ ஐதானதோ தாக்கம் நடக்கும். செறிந்தது நம்ம அங்க போடுறல, வெடிச்சு பறந்துடுறதுல போடுறல. இங்க வந்துட்டு H2SO4 தாக்கம் பார்த்த மாட்டா. முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ற முதலாவது H2SO4 என்னன்னு கேட்டா ஐதான H2SO தாக்கம். ஸோ ஐதான H2SO எடுத்துக்கொண்டமாக இருந்தால் மெக்னீசியம் பிளஸ் ஐதான H2SO4 சல்பூரிக் அமிலம் இல்லையா, அது பேர் மெட்டியாசிட், அதான் சல்பூரிக் அமிலம் H2SO4. ஸோ மெக்னீசியத்துல 0 ஆயிக்கும். அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா சாதாரண தாக்கம் தான், அதாவது இரட்டை ஒன்று கழிவு போகும். பாரு, மெக்னீசியத்துல வந்துட்டு சல்பர் SO4 2- இது எப்படி பிரிக்கலாம்டா, SO4 2- ஆகவும் H+ ஆகவும் பிரிக்கலாம். 2 H+ இருக்கு. சரியா, அப்ப SO4 2- மெக்னீசியத்தை மெக்னீசியம் கைப்பற்றினா Mg சாதாரண தாக்கம், MgSO4 ஆக வரும். இரண்டாவது ஐதான அமிலம் தானே, அப்ப சாதாரண தாக்கம் பிளஸ் ஐதரசன் வாயு விடுவிக்கப்படும். இது சாதாரணமான பழமையான தாக்கம் இல்லையா, மெக்னீசியம் சல்பைட்டை கைப்பற்ற அங்க ஐதரசன் வாயு விடுவிக்கப்படுறது சாதாரண தாக்கம், அமிலத்தோட தாக்கம் சாதாரண தாக்கம். இது வந்துட்டு என்ன நடக்குது, இங்க மெக்னீசியம் ஒட்சியேற்றத்துக்கு உட்படுது. அதே சமயம் H2SO4 இருக்கிற ஹைட்ரஜன் தான் தாழ்த்தப்படுது. நல்லா வழங்கிக்கணும், ஹைட்ரஜன் தாழ்த்தப்படுது. ஏன்னா சாதாரணமான ஒரு ஐதான அமிலம், பெரிய ஒரு அவருக்கு பெரிய கட்ஸ் இல்லை, பெரிய ஒரு ஆள் இல்லை, அவரோட கண்ட்ரோல் இல்லை. இங்கே சாதாரண கண்ட்ரோல் தான், சாதாரணமான விஷயம் நடக்கிற விஷயம் நடக்குது. சல்வர் அவரோட பாட்டுக்கு அவர் அரசர், அவை எங்கேயும் அரசர் அங்கேயும் அரசர், இங்கேயும் அரசர் அங்கேயும் அரசர், அவரோட ஒட்சியேற்றல மாற்றமில்லை. மேற்படி தாக்கத்தில் மெக்னீசியமானது ஒட்சியேற்றப்படும் அதேவேளை H2SO4 உள்ள ஐதரசனானது தாழ்த்தப்படுகிறது இல்லையா. செறிந்த H2SO4 போட்டோம்னா, செறிந்த H2SO4 போட்டோம்னா அதே போல மெக்னீசியம் தான் ஒட்சியேற்றப்படும். ஓகே, அப்ப மெக்னீசியம் ஒட்சியேற்றப்பட்ட என்ன செய்யுது, சல்பர் தான் தூக்குது, MgSO4 வருகுது. ஆனால் அதே சமயம் செறிந்ததா இருக்கிறதால அவர் ராசாவா இருக்க முடியாது. சோ சல்பர் என்ன செய்யுதுன்னா +6 இல்லையா, இங்க ஒட்சியேட்டன் 4 2 8 2+, அப்ப +6 ஒட்சியேட்டன் இல்லையா, -8 +2 ஒட்சியேட்டன் பக்கத்துல திரும்ப ஆரம்பிச்சு +6. சோ +6ல இருந்து என்ன செய்யலாம்டா +4க்கு தாழ்த்தப்படுகிறது. அதாவது இங்க தாழ்த்தப்படுவ ஆள் ஆரண்டு கேட்டால் சல்பர் தாழ்த்தப்படுது. சல்பர் தாழ்த்தப்பட்டு SO2 வாயுவை விடுவிக்குது. சோ செறிந்த H2SO4 தாக்கம் நடக்குமாக இருந்தால் என்ன செய்யுது, SO2 வாயுவும் வெளியேறும் என்று ஞாபகம். SO2 வாயு வெளியேறும், ஐதரசன் வாயு வெளியேறாது. பாரு, SO2 வாயு தான் வெளியேறுவீங்க. சரியா, இங்க மத்த ஐதரசன் என்ன செய்யுது, நீராக வருது. பாரு, ஐதரசன் நீராக வெளியேறுவீங்க. அப்ப காரமண் உலோகங்கள் செறிந்த H2SO4 தாக்கமுற்று அவற்றின் சல்பேட்டுகளையும், சல்பேட்டும் வருகுது, சாதாரணமா வர மாதிரி சல்பேட்டும் வருகுது, அவர் SO2 வாயுவையும் H2O லிக்விட்டையும் விடுவிக்கும். வண்ணமிலம் வண்ணமிலம் தான், H2SO வண்ணமிலம் தான், அது செறிந்தது. இதுவே ஐதானத்துக்கு என்ன நடக்குது, H2 வாயு விடுவிக்குது.
விளங்குதா? அப்ப ரெண்டு வாயுக்கள் வேறுபட்டது பாரு, வேறுபட்ட ரெண்டு வாயுக்கள், வேறுபட்ட ரெண்டு வாயுக்கள். சிம்பிள் விஷயம் தான், நல்லா விளங்கி கூட சரி. சரியா? வேறுபட்ட இரண்டு வாயுக்கள். மேற்படி தாக்கத்துல அடுத்த விஷயம், மேற்படி தாக்கத்துல காரமான உலோகங்கள் என்ன செய்யுது? ஒட்சியேற்றப்படுது இல்லையா? அவ தாழ்த்தும் கருவியா செய்யப்படுது. அதே வேளை H2SO4 உள்ள கந்தகமானது +6 இருந்து +4 வருது. SO2ல ஒட்சியேற்றம் என்ன? இது 4 -4, அப்ப இது என்ன? +4 இல்லையா? ஏன்னா கூலோட ஒட்சியேற்றம் 0. ஸோ சிம்பிள் ரைட். இது யாரோட? H2SO4ல பிரச்சனை. அதே HNO3க்கு போகும். இப்ப HNO3 பாத்தீங்கன்னா, HNO3 கேஸை பாத்தீங்கன்னா மக்னீசியத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தால் மிக ஐதான எப்படி மிக ஐதான HNO3 தாக்கம் சாதாரண அனுசர். ஏன் அங்க அரசர் யாருமே இல்லை. அரசர் யாரு? நைதரசன் தான் அரசர். அவரை பாட்டுக்கு அவர் சும்மா இருப்பாரு, மத்த தாக்கி விட்டு விட்டு சும்மா பாத்துக்கணும். சோம்பல் அவருக்கு, ஆளுக்கு சோம்பல் அப்படி ஞாபகம் தெரியும். அப்ப அடு மைதானத்தை போட்ட வேண்டாம். மக்னீசியம் வந்துட்டு HNO3 இருக்கிற NO3- கைப்பற்றும். HNO3 எப்படி பிரியுமெண்டா? HNO3 எப்படி பிரியுமெண்டா? H+ ஆகவும் NO3- ஆகவும் பிரியும். அப்ப மக்னீசியம் NO3- கைப்பற்றின ஒரு Mg2+ NO3- எத்தனை வேணும்? 2 வேணும் இல்லையா? சோ MgNO3 twice 2 NO3- 2 வேணும். சாதாரண தாக்கம், இது பாலனியா நடக்கிற தாக்கம் இல்லையா? எனக்கு நடந்த மாதிரி அந்த NO3 கைப்பற்றது ஏற்கனவே SO4 கைப்பற்ற மாதிரி இங்க NO3 கைப்பற்றி. அப்ப MgNO3 twiceங்கிறது சாதாரணமான தாக்கம். காட்சி மாத்தி விஷயம் முடியுது. அதாவது வாயு வெளியேறது சாதாரணமான தாக்கம். இன்னும் கொஞ்சம் சரியா வைக்கிறோம். அதாவது ஐதானது தான், ஆனா 40%. ஐதானது தான் 40% ஆன செறிவு. செறிவு 40%. இங்க வந்துட்டு நல்ல ஐதானது, இங்க வந்துட்டு 40% ஆன நோமலா ஐதானது தான், ஆனா கொஞ்சம் செறிவு ஆல்ரெடி இருந்ததை விட கொஞ்சம் செறிவு கூடி. இங்க பார்த்தவன என்ன நடக்குதாமண்டா? மக்னீசியம் தான் ஒட்சியேற்றப்பட்டது Mg ஆக, NO3 தான் கைப்பற்றுது. ஓகே, அப்ப MgNO3 twice அதுக்கும் வருது. ஆனால் இந்த தாழ்த்தப்படுற கூறு யாருன்னு கேட்டா நைட்ரஜன். அப்ப நைட்ரஜன் என்ன செய்யறாரு? +5ல இருந்து NO கேஸ் ஆக தாழ்த்தப்படும். நோ கேஸ் எப்படி? நோ கேஸ், NO கேஸ், NO கேஸ் ஆக தாழ்த்தப்படும். நைட்ரஜன் ஆக்சைடு ரைட், NO கேஸ் ஆக தாழ்த்தப்படும். சரியா? NO கேஸ்ல ஒட்சியேற்றம் எவ்வளவு? +2. ஏன் இவருக்கு -2 அவருக்கு +2 தானே. சோ +5ல இருந்து +2க்கு தாழ்த்தப்படுது. மக்னீசியம் பாருங்க, மக்னீசியத்தை பாத்தீங்கன்னா, சாரி மக்னீசியம் இல்ல சல்ஃபைட். சல்ஃபைட்டை பாத்தீங்கன்னா மக்னீசியம் வந்துட்டு சல்ஃபரோட தாக்கக்கொலை, அதாவது H2SO4 தாக்கக்கொலை பாருங்க. ஒன்று ஐதானத்துக்கு என்ன வருது? சாதாரணமான தாக்கம் நடக்குது. செறிந்ததுக்கு மட்டும், கடுமையா செறிந்ததுக்கு மட்டும்தான் என்ன நடக்குது? S-ல ஹை வைக்குது, HSO2 உருவாக்குது. நைட்ரஜன் என்ன செய்யுதுண்டா? ஐதானத்துக்கு என்ன செய்யுது? 40% N-ல ஹை வச்சுட்டு, அப்ப HNO3 N-ல ஹை வச்சு முதலாவது NO உருவாக்குது. அப்ப +5ல இருந்து +2க்கு போகுது, NO-வா மாத்தி போட்டு. அதுக்கப்புறம் மிச்சம் H2 வரும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் செறிந்ததை போட்டீங்கன்னா, அதாவது 60% HNO3 நீங்க போடுவீங்களா? 60% செறிவுடைய HNO3 போடுவீங்களாக இருந்தால் ஆல்ரெடி இதை விட கொஞ்சம் செறிவு கூடியா இல்லையா? செறிவை கூட்டினீங்கன்னு சொன்னா மக்னீசியம் வந்துட்டு HNO3 தாக்கம், மக்னீசியம் தான் ஒட்சியேற்றப்படும். அது அதே போல NO3 தான் கைப்பற்றும். அப்ப MgNO3 twice வளமையா மாறுது. செறிந்ததுக்கு வந்துச்சு, எல்லாத்துக்கும் வந்துச்சு இல்லையா? வளமையா மாறுது. பிளஸ் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் +5ல இருந்து +4க்கு தாழ்த்தப்படுது. ஆல்ரெடி என்ன நடந்துச்சு? இங்க தாழ்த்தப்படுறதுக்கு நல்ல டைம் இருக்கு. ஏன்னா ஐதானது தானே, ஐதானது அழகா பாடி என்ன அழகா தாக்கி மெல்ல நோமலா மெல்ல தாக்கி +5ல இருந்து +2 வரையும் தாழ்த்தி போட்டு நீங்க ஆரம்பிச்சது. ஆனா கடுமையா செறிந்து ஆகிக்கிறதால திரும்பி பார்க்கலாம் டைம் இல்லை. தாக்கி முடிஞ்சிடும் என்றதுக்காக வேண்டி என்ன ஞாபகம் ஈஸியா. சரியா? தாக்கி முடிஞ்சிடும் என்னதுக்காக வேண்டி என்ன செய்யுது? +5ல இருந்து உடனடியாக என்னதுக்கு மாத்துது? +4க்கு தாழ்த்தி விட்டுட்டு இருப்பாரு. டக்குனு தாழ்த்தி முடிஞ்சுவாரு. +5 +4 ஒன்று இறங்கி குயிக்கா தாழ்த்திட்டு, அப்ப +4 என்ன வாயுவாக வரும்? நைட்ரஜன் NO2 வாயு, காஃபில நிறமான NO2 வாயு. NO2 வாயு காஃபில நிறமா இருக்கும். சரியா? NO2 வாயு பிரவுன் கலர் கேஸ். NO2 வாயு பிரவுன் கலரான கேஸ். பொட்டில் திறந்தா அப்படியே பறந்துடும் எல்லாம். பிரவுன் கலரான கேஸ். சரியா? NO2 வாயு விளைவிக்கும். இப்போ ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்லா விளங்கிக்கொள், மிக மிக முக்கியம். என்ன? சிம்பிள். அமிலங்களுடன் தாக்கம் ஒரு பேக்கெட். அதுல ஐதான முதலாவது என்ன பார்த்தோம்? HCl தாக்கம். HCl தாக்கம்ங்கிறது செறிந்த ஐதான எல்லாத்தையும் ஒரே தாக்கம் தானே, சாதாரண தாக்கம். கழட்டி மாற்று, Cல கழட்டி Mgல மாற்று, ஹைட்ரஜனை தூக்கி H2 மாற்று, சாதாரண தாக்கம். முதலாம் கூட்டம் செஞ்ச தாக்கம் இல்லையா? ஆனா H2SO4 தாக்கம், அது ஒரு பேக்கெட். அந்த பேக்கெட்டுக்கு வந்த வேண்டாம். H2SO4 தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐதானத்தோட ஒரு தாக்கம், செறிந்ததோட இன்னொரு தாக்கம். என்ன?
ஐதானத்துல வந்துட்டு மெக்னீசியம் MgSO கைப்பட்டது வளமையான தாக்கம் H2 வைக்குது. ஆனா செருங்கதை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அரசர்ல கை வைக்கும் மாறி சல்வர் +6 இருந்து +4 போகும். சல்வர் +6 இருந்து +4 போய் என்ன வாயுடா வரும்? SO2 தான் வரும். அதனால +4 SO2 வாயு வெடிக்கும். இதேசம் வாயு வெடிக்கப்படாது. HNO3 தாக்கம் இது 3 தாக்கம் ஞாபகம் 3 தாக்கம் என்ன மிக ஐதானத்தோட ஒரு தாக்கம் என்ன சாதாரணமான தாக்கம் அது சாதாரணமான ஞாபகம் தேவையில்லை. காட்டி மாற்று இல்லையா பாரு இதை காட்டியில மாற்று இதை காட்டியில மாற்று வணங்கியா ஐதரசன் அப்படி இருக்கிற NO3 காட்டி Mgல மாற்று இன்னும் கொஞ்சம் சரிவா கூட்டுறோம் 40 விதமான HNO3 பாத்தீங்கன்னு சொன்னால் நைதரசன்ல கை வைக்கப்படும் நல்லா கை வைக்கப்படும். எப்படி நைதரசன் வந்துட்டு +5 இருந்து நல்லா கை வைக்கப்பட்டு +2 குறைக்கப்படும். +2 நைதரசன் என்ன இருக்குது NO தான் இருக்கு. அப்ப NO கேஸ் உருவாகும். நோ கேஸ் வெளியாகும். அதே போல HNO3 வந்து நீங்க விடுவீங்களாக இருந்தால் செறிந்த HNO3 அதாவது 60 விதமான HNO3 விட்டீங்கன்னா நைதரசன்ல கொஞ்சம் தான் கை வைக்கப்படும். +5 இருந்து +4 மாற்றப்படும். அப்ப +4 NO2 கபிலமான வாயு விடுவிக்கப்படும். கவனமா கட்டாயம் ஞாபகம் இந்த 4 சொல்லி எழுதினா ஞாபகம் வந்துடும். ரைட் இப்ப எஸ்தொகுப்பு எலமெண்ட்ஸ் இரசாயனத்துல கடைசி கட்டத்துக்கு வந்துக்கிறோம். முதலாம் கூட்டமோ 2ஆம் கூட்டமோ தாக்கம் படிச்சிட்டோம். ஓகே எஸ்தொகுப்பு உலோகங்களை களஞ்சியப்படுத்துற எப்படி என்று பார்க்க போறோம். சேமிச்சு வைக்கிற எப்படி இது பிரச்சனை வர பார்ப்போம். தாக்கவரக்கூடிய கார உலோகங்களையும் காரமண் உலோகங்களையும் தாக்கவரக்கூடிய கார உலோகங்களையும் காரமண் உலோகங்களையும் வந்துட்டு அதுவும் தாக்கம் தான் இல்லையா. காரமண் உலோகம் சும்மா மக்னீசியத்தை தூக்கி உடச்சிட்டு மக்னீசியம் நாடாவெடுத்து கொஞ்ச நாளை பொருள் வந்து பார்த்தா கிடையும் கடுமையா மங்கி போய் கிடைக்கும் இல்லையா. அப்ப குயிக்க தாக்கும். அப்ப தாக்க வரக்கூடிய கார உலோகங்கள் அழைக்கலாம் காரமண் உலோகங்கள் அழைக்கலாம். அதனால பரவின் என்ன பரவின் என்கிற வெக்ஸ் பரவின் இதுக்குள்ள பரவின் வெக்ஸுக்குள்ள வச்சுதான் நாங்க பாதுகாக்கிறாங்க சரியா. பரவின் வெக்ஸுக்குள்ள வச்சுதான் அதை பாதுகாக்க வேண்டி வரும் சரியா. அல்லது மண்ணெண்ணெய்களையும் வைக்கிறேன். இது பழைய முறை மண்ணெண்ணெயில வைக்கிறேன். அது எழுதலாம் பிரச்சனை. மண்ணெண்ணெய்களை வச்சு பாதுகாக்கலாம். மண்ணெண்ணெய்கள் அல்லது பரவின் வெக்ஸுகளை வச்சு பாதுகாக்கலாம். பரவின் வெக்ஸுகளை நீங்க வச்சுக்கிட்டா உலோகங்களுக்கும் பரவின் மண்ணெண்ணெய்களுக்கும் தாக்கம் இல்லை. இவங்களை பாதுகாக்கணும் என்ன செய்யணும் வலி பரப்புறா அப்படின்னு என்ன செய்யணும் வலி உட்புகாத ஆரம்பிக்கணும். அதே சமயம் இவங்க சோடியமோ மக்னீசியமோ அவங்க தாக்காத ஆரம்பிக்கணும். அப்ப பரவியனுடையும் மண்ணெண்ணையோடையும் இந்த சோடியம் மக்னீசியம் தாக்க மாட்டான். அதுக்குள்ள ஒளிச்சு வச்ச மாட்டா நடக்கும் வலியும் உள்ளுக்கு போகாது. என்ன உள்ளுக்கு ஒளிச்சு வச்ச மாட்டா வலியும் உள்ளுக்கு போகாது. வலியோட தாக்க மாட்டா இவங்களோடையும் தாக்க மாட்டாங்க. ஸோ பாதுகாக்கப்படுமா இல்லையா. அப்ப உலோகங்களுக்கும் பரவினுக்கும் எந்த தாக்கமும் கிடையாதுங்கிறத மண்ணெண்ணெய் அல்லது பரவின் ரெண்டும் யூஸ் பண்ணலாம். உலோகங்களை விட பரவின் எண்ணெய் அல்லது மண்ணெண்ணெய் அடர்த்தி குறைவா 2 காரணம் எழுதப்பட்டு கொண்டு உலோகங்களுக்கும் பரவின் அல்லது மண்ணெண்ணெய்க்கும் தாக்கம் கிடையாதுங்கிற காரணம். அதே சமயம் மிதந்துட்டா சிக்கலே மண்ணெண்ணெய்க்குள்ள சோடியத்தை தூக்கி போட்டா மிதந்துட்டா உள்ளுக்கு வச்சு மேல இல்லை ஏன் வழி பட்டுருமே மிதந்தா. மிதக்க கூடாதுன்னு என்ன செய்யணும் சோடியத்தை அடர்த்தி கூட கூடி ஆய்க்கணும் பரவின் அடர்த்தி குறைவாய்க்கணும் இல்லையா. சோ உலோகங்களை விட பரவின் எண்ணெய் அல்லது மண்ணெண்ணெய் அடர்த்தி குறைவாக இருக்கிறதாலையும் நாங்க அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியும். குறைவா இருந்து மட்டும் மேல இல்ல தாக்கையும் கூடாது இல்லையா. தாக்கையும் கூடாது அடர்த்தியும் குறைவாய்க்கணும். அப்ப உள்ளுக்கு ஒளிச்சு வைக்கலாம். அடுத்த 3வது காரணம் சொல்லப்படுகின்ற பாரு பரவின் எண்ணெய் அல்லது மண்ணெண்ணெய் ஆனது மூலகத்துடன் வெளித்தொடர்பை துண்டிக்கிறது. அதான் என்ன வெளியில இருந்து வழி வராது உள்ளுக்கு. அப்ப வெளித்தொடர்பை துண்டிக்குதுங்கிறதாலையும் நாங்க எப்படி சொல்லக்கூடியதா இருக்கு. 3 காரணம் எழுதப்படி கொண்டு வெளித்தொடர்பை துண்டிக்குது. அடுத்தது பரவின் வழியில் அடர்த்தி குறைய மிக முக்கிய காரணம் பரவின் வழியும் சோடியத்தோட தாக்க மாட்டான் எல்லாமே இருக்கணும். இல்லாட்டி தாக்க மாட்டான் மட்டும் இருந்து வேலை இல்லையே. தாக்க மாட்டான் இருக்கிறது மிதக்கு வேண்டாம் வேலை இல்லையே ஏன்னா அப்ப அமிழ்த்தி வைக்கணும் உள்ளுக்கு. அடுத்தது சோடியம் பொட்டாசியம் போன்றவை பென்சினுள் வைத்தும் பாதுகாக்கலாம். பென்சினுக்குள்ள வச்சு பாதுகாக்கலாம். பென்சின் அசையன சேர்வை வந்து தாக்க மாட்டதோட அசையன சேர்வையில் வந்துட்டு பென்சின்ல நாங்க உள்ளுக்கு வச்சு பாதுகாக்கலாம்னு சொல்லப்படுது. சோடியம் பொட்டாசியம் கடும் வீரியமானாக்கள் இல்லையா கடுமையா தாக்குவாங்க. மெக்னீசியத்தை சுற்றி ஏற்கனவே சொன்னது என்ன மெக்னீசியம் அடுத்து கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஆக்சைடு படலாம் படிஞ்சிருக்கு மங்கி போய் கிடக்கும். அப்ப மெக்னீசியத்தை சுற்றி மெக்னீசியம் ஆக்சைடு ஒன் ஆக்சைடு கடும் வன்மையான ஆக்சைடு. மெக்னீசியத்தை சுற்றி மெக்னீசியம் ஆக்சைடு எனும் ஒன் ஆக்சைடு படலம் தோற்றுவிக்கப்படுவதால் அது மெக்னீசியத்தை மேலதிக அரிப்பிலிருந்து பாதுகாக்கிறது. அதுவே பாதுகாக்குது இல்லையா. இப்போ உங்களுக்கு மெக்னீசியம் நாடாவை கொஞ்ச நாளைக்கு வச்சீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இப்போ உனக்கு புது மெக்னீசியம் வேணுமா நீ வந்துட்டு என்ன சாயில் பேப்பர் கொண்டாந்து தேய்ச்சிட்டானே சரி என்னையும் மக்னீசியம் அழகா மின்னுங்கும் ரைட். புது மக்னீசியம் உள்ளுக்கு இருந்து வரும். அப்ப ஒன் ஆக்சைடே அதை பாதுகாக்குது. எனவே மக்னீசியத்தை சாதாரண வழியில் வைத்து பாதுகாக்கலாம். சாதாரண வழியில் வச்சா அதை மங்கி போய் கிடக்கும். நமக்கு தேவைப்படும் பொழுது நாங்க என்னையெல்லாம் சாயில் பேப்பர்ல தேய்ச்சி எடுக்கலாம் சரியா. அடுத்தது எக்ஸாம்பிள் சொல்லப்படுகின்ற
கார உலோகங்கள் ஆவி நிலையில் தமது வலுவளவு ஓட்டில் உள்ள சோடியற்ற இலத்திரங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் பங்கிட்டு வழி ஈரணு மூலக்கூறுகளை தோற்றுவிக்கின்றன. இவை உலோக இயல்பை வெளிக்காட்டுவதில்லையா என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார உலோகங்களா என்ன சோடியம் அது முதலாம் கூட்டமாறு அதாவது சோடியம் தானே. சோடியம் வந்துட்டு கேஸ் ஸ்டேட்ல சோடியம் கேஸ் கேஸ் ஸ்டேட்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பங்கிட்டு வழி பிணைப்பு உருவாக்குறாங்க. சோடியம் Na இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நிலைமைகளிலாம் வரும். சாதாரணமா அப்படி தாக்க மாட்டா ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நிலைமையினூடாக வரும். பாரு பகிர்ந்து இலத்திரங்களை சோடியற்ற இலத்திரங்களை பகிர்ந்து கொள்ளும் 3s1 இதுலயும் என்ன கடைசி ஆகிற ஓட்டில் இருக்கிற இலத்திரன் S1 இங்க வந்து S2 உருவாக்குது. அதாவது தன்னை பகிர்ந்து கொள்ளுது. அப்ப பங்கிட்டு வழி பிணைப்பு உருவாக்குறதால தனக்கு உலோக இயல்பில் ஆகும். அதாவது Na2 கேஸ் சாத்தியமாகும். Na2 கேஸ் என்கிற உருவாகிறது சாத்தியமான ஒரு விடயமாக இருக்கும்ங்கிறத நீங்க சொல்லப்பட்ட விடயமாக இருக்கும். ஓகே ஃபைன், இவ்வளவு தான் வந்துட்டு என்ன செஷன் 1 இருக்கு. அதாவது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் உடைய தாக்கங்கள் சம்பந்தமாக படிச்சிட்டோம். சரியா, ரசாயனத்துல தாக்கங்கள் சம்பந்தமாக படிச்சிட்டோம். இப்ப நாங்க 2வது செஷன்ல மீண்டும் சந்திப்போம்.